அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு பொருள் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும், அனைத்து நபர்களுமே உங்களுக்கு மயங்கி உங்களுக்கு வசப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பெண்களை வசப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பொருளுக்கு அதிகம் உண்டு. அதனால் இது பெண் விஷயத்திற்கு இந்த பொருள் ரொம்பவும் அவசியமாக தேவைப்படுது. சரிங்களா? அதாவது இந்த முறையை பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப எளிமையானது. இந்த பொருளை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நான் இந்த செய்யக்கூடிய முறையை பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லாமல் தான் நான் இந்த முறையை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த முறையை செய்கிறதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவளமல்லியோடைய பூ. சரிங்களா? இந்த பவளமல்லி பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை வாய்ந்தது தான் இந்த பவளமல்லி. எல்லா மூலிகைகளும் பூக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் தான் பூவை பூக்கும். சரிங்களா? ஆனால் இந்த பவளமல்லி மட்டும் இரவு நேரத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு பூக்கும். இந்த பவளமல்லியை பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு இரவு நேரத்தில் இந்த பூவை நீங்கள் என்ன செஞ்சுக்கங்கன்னா பறித்து வச்சுக்கோங்க. ஏன் இரவு நேரத்தில் மட்டும் இந்த பூக்கிற அந்த பூவுக்கு ஏன் இவ்வளவு தனித்தன்மை வாய்ந்த வசிய சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பூ பார்த்தீங்கன்னா, இந்த பவளமல்லி என்கிற பூ சந்திரனுடைய ஒளியை பெற்று இந்த மூலிகை இந்த பூ பூக்கப்படுகிறது. சரிங்களா? அதனால சந்திரனுக்கு எவ்வளவு வசிய சக்தி இருக்கிறதோ அந்த வசிய சக்தியை இந்த பூவானது கிரகிச்சு வச்சுக்கிறோம். சரிங்களா? அதனால தான் இந்த பவளமல்லி பூவுக்கு அதிக வசீகர சக்தி உள்ளது. அதனால் இந்த பூவை இந்த மைக்கு நம்ம அரைக்கும்போது இதை நம்ம நெற்றியில் திலகமிட்டு நம்ம வெளியே செல்லும்போது பார்ப்பவர்கள் அனைவருமே நம்மளுடைய முகத்தை பார்த்து மயங்கி நம்மளுக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமாக பெண்கள் எல்லாருமே நம்மளை பார்த்து நம்ம மேலே ஆசைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த வசீகரத்தன்மை கொண்டது தான் இந்த பவளமல்லி விஷயமை. சரிங்களா? இந்த மையை அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் இந்த பவளமல்லி பூவை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி பறித்து எடுத்துக்கோங்க. இரவு நேரம் தான் பறிக்கணும். சரிங்களா? அந்த இரவு நேரத்தில் பறித்து எடுத்து வச்சுங்க. பறித்து எடுத்து வச்சுட்டு கல்வத்தில் போட்டு அந்த பூவை என்ன செய்றீங்கன்னா நல்ல நைஸ் பக்குவத்தில் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நல்ல சாறு போல் திரண்டு வரும். அந்த சாறுவோட நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பனித்துளி கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கோங்க. பனித்துளி எப்படி சேகரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொட்டை மாடியிலையோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ ஏதாவது ஒரு வாழை இலையை நைட்டு விரித்து வச்சுட்டிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது பனித்துளிகள் விழுந்திருக்கும். அந்த பனித்துளிகளுடைய நீரை கொஞ்சோண்டு அதில் ஒரு 2 சொட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு சுத்தமான பன்னீர் ஒரு 2 சொட்டு சேர்த்துக்கிட்டு அத்தரு, புனுகு, செவ்வாது, கோரோசனை இதெல்லாம் சேர்த்து நல்லா அதை என்ன செய்யுங்கன்னா மை பக்குவத்தில் திரண்டு வர்ற அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அது அப்படியே ஒரு லேகியம் போல் திரண்டு வரும். அந்த மையை என்ன செய்றீங்கன்னா ஒரு செப்பட்டப்பால் வலிச்சு வச்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு நெய் விளக்கு ஒன்று பொருதி வச்சுக்கிட்டு இந்த மைக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, பூலாம் வச்சு பூஜை போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய இந்த மந்திரத்தை வெறும் 1008 உரு கொடுத்தாலே போதும். இந்த மை அற்புதமாக வேலை செய்யும். சரிங்களா? இந்த வசிய மைக்கு இந்த மைக்கு ஈடு இணை எந்த மையும் கிடையாது. ரொம்பவும் அற்புதமாக வேலை செய்யும். இன்றைக்கும் நம்மளை தேடி வரக்கூடியவங்களுக்கு இந்த மையை தான் நம்ம கொடுப்போம். அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் விஷய மை. சரிங்களா? இந்த மையை எக்காரணத்தை கொண்டும் தவறான விஷயத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம். நல்ல விஷயத்திற்காக இதை பயன்படுத்துவது தப்பு கிடையாது. இந்த மையை பார்த்தீங்கன்னா வேறு யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் செய்யக்கூடியவங்க, அதாவது ஜோதிடர்கள், மாந்திரிகர்கள், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே இந்த மையை பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த மையை நம்ம பயன்படுத்தும் போது அதிகப்படியான ஜன விஷயங்களை எடுத்து கொடுக்கும். நம்மளை தேடி கடைக்கு ஆட்கள் அதிகப்படியாக வர ஆரம்பிப்பாங்க. நம்மள்கிட்ட விரும்பி நம்மளுடைய பொருளை நம்மள்கிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க. அதற்காக தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் இந்த மையை பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.